ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவர் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும், அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுவும் அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் நமக்கு முழுசாக கட் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இப்போ இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் டிஸ்டேஷன் வார்ப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இல்லை மிரர் இருக்கும், அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே டிஸ்டேஷன் வார்ப்பு தான், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பிஞ்ச் ஆர் பல்ஜ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி, ஸோ ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வரணும், அதுக்காக பக்கத்துலேயே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துட்டு அதோட வேல்யூ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ரெண்டாவது அனிமேஷன் கீ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 0 கொடுத்துருங்க. ஸோ ரெண்டாவது அனிமேஷன் கீ 0, ஃபஸ்ட் அனிமேஷன் கீ 1, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. இதே மாதிரி எண்டுலையும் எண்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்து எண்டுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். எண்டோட வேல்யூ மட்டும் -50 கொடுத்துருங்க. -0.50 இந்த வேல்யூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரேடியஸை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் நமக்கு கிடச்சிருக்கும். இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கிராஃப் ஆட் பண்ணணும். கிராஃபில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதே மாதிரி இப்போ நான் ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணி அதுலேயும் எஃபெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டை அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் லேயரை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் போய்ட்டு பேஸ்டில் போல் சின்ன ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃப் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு ரெண்டுலேயும் சென்டராக வச்சு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த கர்வ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் ரெண்டுலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மூவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் நமக்கு கிடச்சிருக்கும். இதே தான் இதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த கர்வ் நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம், அதனால் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடச்சிருக்கும். ஸோ தெரியுதா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட்? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் கார்டு கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு போய்ட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன், சுட்டி டெக் தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெட்டர் தான் கேபிட்டலாக வச்சிங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு தானே, ஸோ புலினியா அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு நான் கொடுக்குறேன். சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே லைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி கட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் நமக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை சின்னதாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சைஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிரிக்ஸ்லேயும் போய்ட்டு இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த இது 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம லிரிக் சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் டெக்ஸ்ட்டில் போங்க. அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ரேஞ்சில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி மிடிலுக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது அனிமேஷனுக்கு போய்ட்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி 100 வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2க்கும் சென்டராக வச்சு கிராஃப் இருக்குல்ல, நான் ஆட் பண்ணுற மாதிரி முன்னாடி ஆட் பண்ணோம்ல அதே கர்வ் தான் இதுலேயும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி -1 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு விஷுவல் ஆட்ரிபியூட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அது இன்டர்போலேஷன் அண்ட் ஈஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் ஆர்டராக ஆன் பண்ணி விட்ருங்க. அகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷீடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கெங்கே அனிமேஷனுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கில் எண்டுக்கு முன்னாடி. அதில் ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது அனிமேஷனுக்கு அதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 கொடுத்துருங்க போதும்.
ஸோ இதுக்கப்புறம் இதில கிராஃப் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, இதில கூட ஆட் பண்ண வேணாம். வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்புட்னா, அந்த பிளிங்க் ஆகுற எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த லேயர அப்படியே காப்பி பண்ணிட்டு, அதே மாரி பேஸ்டல் போல சின்ன ஆரோ மார்க் இருக்கா, அத கிளிக் பண்ணிட்டு, அந்த எஃபெக்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். அந்த எஃபெக்ட் நமக்கு இதில ஆட் ஆயிருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல அப்புட்னா, நான் எக்ஸாம்பிள் ஃபைல் தரேன். அத பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் என்ன ப்ரோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, Telegram, Instagramலலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. முக்கியமா இந்த வருஷத்துல ஏதாச்சும் நம்ம ஒண்ணு அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஸோ, அதனால Instagramல ஃபாலோ பண்ணீங்க அப்புட்னா, நம்ம அதில ஒரு 50K வாச்சும் மினிமம் அடிச்சிடலாம். ஸோ, நான் அச்சீவ்மென்ட்ட அச்சீவ் பண்ணிருவேன். ஸோ, அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ, Instagram எல்லா லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆளும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணா தான், ஸோ மத்தவங்களுக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம சேனலும் க்ரோ ஆகும். இது 3 சேனல். ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல கொஞ்சம் க்ரோ பண்ணுங்க. ஸோ, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ எனக்கு பண்றதுக்கு. அப்புறம் நான் இது சொல்ல மறந்துட்டேன். விஷ் யூ ஹேப்பி பொங்கல். எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுங்க. பை.